ஆப்கானிஸ்தானுடைய ஓப்பனர்ஸ் வந்துட்டு ஃபிளாஷியா பெருசா எப்பவும் போற மாதிரி போல. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நம்ம குர்பாஸ் ரஹமானுல்லா குர்பாஸ் வந்துட்டு அடின்னு அடிப்பாரு. அந்த அந்த 6 ஓவர்ல வந்து 70, 80ங்கிறது வந்து ஈஸியா வாங்கி கொடுப்பாரு. அட்லீஸ்ட் 10 ரன்ஸ் அண்ட் ஓவர் அப்படின்றது 6 ஓவர் முடிவுல வாங்கி கொடுக்கல. அவரும் இப்ராஹிம் சத்ரானும் கொஞ்சம் பொறுமையாவே கால்குலேட்டிவா ஆடினாங்க. பட் ஆனா அவ்வளோ பண்ணியுமே அவங்க 6வது ஓவர் முடிவுல 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. எந்த ஒரு அபாயமும் இல்ல அந்த டீமுக்கு. 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டெபிலைஸ் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க. சூப்பர் பார்ட்னர்ஷிப். ஆனா சித்திக் மற்றும் இந்த ஓப்பனர்ஸ் ஒருவேளை இன்னொரு எக்ஸ்ட்ரா 25, 30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிருந்திருக்கும். முக்கியமா மேட்சோடைய நம்ம பார்க்க வேண்டிய 4வது விஷயம் என்ன அப்படின்னா, முஜிப் போட்ட அவருடைய அந்த ஒரு ஓவர்ல 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி பட்டாக் பட்டாக் பட்டாக்னு போட்டு எத்தாரு பாருங்க. அவள்தான். அதுல வந்து முடிஞ்சு போச்சுடா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா அது காம்பன்சேட் பண்ற மாதிரி கடைசியில வந்து ஒரு ஓவருங்க ஒரு போட்டு அவரை பொழந்தாங்க, நபிய பொழந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 5வது முக்கியமான விஷயம். நபிய போட்டு பொழல அவள்தான் மேட்ச் அங்கேயே நமக்கு வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஸோ நபி அண்ட் முஜிப் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கரெக்டா அந்த ஃபுல் டாஸ் பால்லாம் போட்டு 6 அடிலாம் வாங்காம இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் அவங்களால காப்பாத்தி இருந்திருக்க முடியும்.